தாய்லாந்தில் இருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். உணவு பாக்கெட்டுக்குள் மறைத்து வைத்து கஞ்சாவை கடத்தி வந்ததாக வடமாநில பயணியை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் வடமாநில நபர் கூலிக்காக போதை கடத்தும் கும்பலை சேர்ந்த கடத்தல் குருவி என்று தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அவரை கைது செய்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடத்தலில் ஈடுபடுத்திய போதை கடத்தும் கும்பலை சேர்ந்த முக்கிய நபர் யார் என்று தீவிரமாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்தில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் இருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் மீண்டும் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. சென்னை விமான நிலையத்திற்கு தாய்லாந்தில் இருந்து வரும் விமானத்தில் பெருமளவு போதைப் பொருள் கடத்தி கொண்டு வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது தாய்லாந்து நாட்டில் இருந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு விமானம் வந்தது. அதில் வந்த பயணிகளை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது வடமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 30 வயது மதிக்கத்தக்க வாலிபர் சுற்றுலா விசாவில் தாய்லாந்து நாட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் வந்தபோது தன்னுடைய சொந்த நாடு வடமாநிலத்திற்கு செல்லாமல் சென்னைக்கு வந்திருந்தார். இது சுங்கத்துறை பிரிவுகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து வடமாநில பயணியை நிறுத்தி தீவிரமாக விசாரித்தனர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதையடுத்து உடைமைகளை சோதனை செய்தனர். அவருடைய சூட்கேஸ் பெட்டிக்குள் பதப்படுத்தப்பட்ட உணவு பாக்கெட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேகத்தில் 10 உணவு பாக்கெட்டுகளை திறந்து பார்த்தபோது ஹைட்ரோபோனிக் என்ற பதப்படுத்தப்பட்ட உயர் ரக கஞ்சா மறைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. அவரிடம் இருந்து உணவு பாக்கெட்டில் 1 கிலோ மற்றும் 958 கிராம் பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் 75 லட்சம் ஆகும் எனவும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் வடமாநில வாலிபரை கைது செய்தனர். மேலும் அவரிடம் தீவிர விசாரணையும் நடத்தி வருகின்றனர். கூலிக்காக போதைப் பொருளை கடத்தி அந்த போதைப் பொருளை எந்த கும்பலிடம் விற்க முயன்றார் என்பதையும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடத்தலில் ஈடுபடுத்திய அந்த நபர் வேறு ஒருவருடன் யாரேனும் நபருடன் தொடர்பில் உள்ளாரா எனவும் விசாரணை நடைபெற்று வருகிறது. பவித்ரா, முழு விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.